எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்த்தி. இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்துல நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணல. பட் இனிமே இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஆஃப் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்னால 35 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா, என்னால தேர்ச்சி பெற முடியுமா? 35 மார்க் மட்டும் இல்லைங்க, நீங்க இன்னும் அதிகமா 50 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நம்ம எந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணணும், அந்த அட்டெண்ட் பண்ணக்கூடிய क्वेश्चंस நம்ம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும், அத பத்தின வீடியோ தான் फ्रेंड्स இது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல எடுத்தோனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் நமக்கு டோட்டலா மொத்தம் 15 கேக்குறாங்க. இதுல 7ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக்ல கவர் ஆயிடும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புக் பேக்ல கூடிய 1 மார்க் ரொம்பவே தெளிவா என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. பி கான்ஃபிடென்ட்டா நான் எந்த 1 மார்க் கேட்டாலும் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 மார்க் புக் பேக் 1 மார்க் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 12ல இருந்து 15 1 மார்க்லயே நமக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யுளை கொடுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு 4 1 மார்க் கேட்டிருப்பாங்க. எந்த மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செய்யுளின் ஆசிரியர் யார், இந்த செய்யுள் எந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு, ஒரு கஷ்டமான வேர்டு கொடுத்து அதுக்கு நமக்கு பொருள் கேட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னா எதுகை மோனை கேட்டிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு செயல் கொடுத்துறாங்க, அது நமக்கு எதுகை எழுதுங்க அப்படி கேட்டுறாங்க. எதுகைனா வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ கண், அடுத்து பாத்தீங்கன்னா மண். இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை நாம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா எதுகை. அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அடி எதுகை. இல்ல நம்மளுக்கு சீர்ல வந்துச்சு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு சீர் எதுகை. இது நம்மளுக்கு எதுகை. அடுத்து பாத்தீங்கன்னா மோனையில क्वेश्चन கேக்குறாங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்தியா, அடுத்தது இனிமை. இந்த இந்த அடிதூரம் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதை நம்ம மோனை அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு சீர்ல ஒன்றி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது சீர் மோனை. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சுலபமான ரொம்ப ரொம்ப ஈஸியான 1 மார்க் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல கேட்பாங்க. சோ அந்த செய்யுளோட ஆசிரியர் அப்புறம் அந்த பாடத்தோட பெயர் அது நீங்களே நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள். 2 மதிப்பெண் வினாக்கள்ல நம்ம புக் பேக்ல கூடியதை படிக்காமலே நம்ம ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணக்கூடிய क्वेश्चंस நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு क्वेश्चन ஃபார்மேட் என்ன பண்ணோம்னா ஃபார்ம் பண்ணணும். எப்படி அப்படின்னா திருக்குறளை இயற்றியவர் யார், திருக்குறள் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு எழுதிட்டு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு மறக்காம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா क्वेश्चन மார்க் போடணும். அப்படி நீங்க क्वेश्चन மார்க் போடலன்னு வச்சுக்கோங்க, அந்த क्वेश्चन நமக்கு பாத்தீங்கன்னா ராங் ஆயிடும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் நம்மளுடைய பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா வெறும் 10 மனப்பாட பாடல் தான் இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு திருக்குறள் பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த மனப்பாட திருக்குறள் பத்தியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா படிச்சுக்கோங்க. படிச்ச திருக்குறளை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு. இந்த மாதிரி இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चंस நம்மளுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா விதி, வீதி. இப்போ இந்த 2 வேர்ட் வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளவு ஈஸி, இது நம்ம படிக்கவே தேவையில்ல. இப்போ என் தலைவிதி, நான் வீதியில் இருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு இந்த மாதிரி இடத்துல கேட்டிருப்பாங்க. சோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே 2 மார்க்ல நீங்க படிக்காம பாத்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கோர் பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினாக்கள். இந்த 3 மதிப்பெண் வினாக்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யுள் கட்டாயமா பாத்தீங்கன்னா செய்யுள் கண்டிப்பா வரும். சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 9 இயல்ல நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயல்ல கூடிய எல்லா மனப்பாட செய்யுள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா லாஸ்ட், அது கூட உங்களோட சாய்ஸ். பட் படிக்கக்கூடிய அந்த 5 இதுல பாத்தீங்கன்னா எந்த செய்யுளும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா விட்டுடாம படிக்கணும். அந்த செய்யுளோட ஆசிரியர் யார், அந்த செய்யுளின் பாடம் பேர் என்ன எல்லாம் தெளிவா ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பத்தி ஒரு பேசேஜ் கொடுத்திருப்பாங்க. அந்த பேசேஜ்ல நமக்கு 3 क्वेश्चन கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்குள்ளவே இருக்கும். சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பத்திய ஒரு டைம்க்கு 2 டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா படிச்சு பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் படிக்கிறதுக்காக டைம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 hour நல்லா நல்லா என்ன பண்ணலாம் வச்சுக்கோங்க, படிச்சு எழுதலாம். சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா படிச்சு அதுக்கான விடை பாத்தீங்கன்னா அந்த பத்தியிலே இருக்கும். நம்ம 3 மார்க்ல இப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள்.
இந்த 5 மதிப்பெண் வினாக்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான நமக்கு அழகீடு வரும். கட்டுரை, படிவம், அணி, நிற்க அதற்கு தக, காட்சியை கண்டு கவிதை எழுது, உன்னோட கருத்தை எழுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம படிக்காமலே பாத்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகிடுதல். அழகிடுதல் வந்து நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு வச்சுக்கோங்க, நல்லா வந்து நிறைய திருக்குறள் எடுத்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் அழகிடுதல் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா நான் ஒரு டைம் நடத்திடுறேன் உங்களுக்கு. அழகிடுதலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த உடனே ஒரு டேபிள் காலம் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வரிசை எண்கான இது ரோ, அடுத்தது நம்மளுக்கு சி அசை, இது லாஸ்ட் நம்மளுக்கு வாய்ப்பாடு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வரிசை எண். வரிசை எண்காக இது நம்மளுக்கு சி. அடுத்து பாத்தீங்கன்னா அசை, லாஸ்ட்ல வாய்ப்பாடு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா இப்படி நம்ம டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணி இப்படி நம்ம எழுதிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி ப்ரொசீஜர் பார்ப்போம். நமக்கு அசை பாத்தீங்கன்னா 2 அசை இருக்கு. ஒன்னு நேர், அடுத்தது பாத்தீங்கன்னா நிறை. இப்போ இதுக்கு நம்ம எந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேருக்கு பார்ப்போம். நேருக்கு பாத்தீங்கன்னா குறில் தனித்து கா, குறில் தனித்துன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு நேர். இப்ப குறிலுடன் ஒரு ஒற்று கண், அதுவும் நம்மளுக்கு நேர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா நெடில் தனித்து கா, நெடிலுடன் ஒரு ஒற்று கால். இந்த மாதிரில இருந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம பிரிக்கக்கூடியது எல்லாம் வந்து நம்மளுக்கு நேரசை. குறில் தனித்து குறிலுடன் ஒரு ஒற்று, நெடில் தனித்து நெடிலுடன் ஒரு ஒற்று, இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு நேரசை. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையசை. இரு குறில் பல, இரு குறிலுடன் ஒரு ஒற்று வளம். அடுத்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் களா, குறில் நெடில், குறில் நெடிலுடன் ஒரு ஒற்று கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையசைக்கான ப்ரொசீஜர் இப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது குறில் நெடில் சொல்லி பிரிக்கலாம், பட் நெடில் குறில் சொல்லி நம்ம பிரிக்க கூடாது. அப்படி இருந்தா நம்ம ரெண்டு பிரிச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நேரசையா நிறையசைன்னு சொல்லி நம்ம பிரிச்சிடணும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீர். இதுல நமக்கு பாத்தீங்கன்னா அசை, நேரசை, நிறையசை. அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு பார்ப்போம். அடுத்தது வாய்ப்பாடு. ரொம்ப சுலபமா நான் சொல்லித்தர வாய்ப்பாடு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேர் நேர் தேமா, நிறை நே புளிமா, நிறை நிறை கருவிலம். அடுத்து பாத்தீங்கன்னா நேர் நிறை கூவிலம். இது ரெண்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாச்சீர், இது ரெண்டு நம்மளுக்கு விளச்சீர். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டே போதும், நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து வாய்ப்பாடு எழுதிடலாம். நம்மளுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா காய்ச்சல் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நீங்க இப்ப அழகிடுதலுக்கு ரொம்ப புதுசு, நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு நாளால தெரிஞ்சு வச்சிடல அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய்ச்சல், அதுவும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. நம்மளுக்கு நேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம காயின்னு சொல்லணும், நிறை வந்துச்சு நம்ம கணின்னு சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நேர் நேர் மீண்டும் நம்மளுக்கு ஒரு நேர் வந்துருது. நம்மளுக்கு இது தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேர் நேர் தேமா, நல்லா இங்க வந்திருக்கு நேர் வந்திருக்கு. நேர்னா என்னது காய், அப்போ தேமாங்காய். ரொம்ப ஈஸி. அதே மாதிரிதான் நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்தா நம்ம எக்ஸ்ட்ரா காய் அப்படின்ற வேர்ட் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இங்க மீண்டும் நம்மளுக்கு நேர் வந்திருக்கு, நிறை நேர் நேர். இது நம்மளுக்கு என்னது புளிமா, எக்ஸ்ட்ரா ஒரு நேர் இருக்கு, அப்ப அது நம்மளுக்கு காய் புளிமாங்காய். இது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு இது காய்ச்சி. இதே மாதிரி இது நிறை வந்தாலும் நம்மளுக்கு அது கனி அப்படின்னு சொல்லணும். நேர் வந்தா காய்னு சொல்லணும், நிறை வந்தா கனின்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு இது என்னது அப்படின்னா தேமா கனி, நிறைமா புளிமா கனி. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா
வாய்ப்பாடை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 4 இது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா நீங்க வந்து எழுதிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாள், மலர், காசு, பிறப்பு இந்த மாதிரி எந்த வாய்ப்பாடை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வச்சுக்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இப்போ அது லாஸ்ட் நம்மளுக்கு வடு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. வடு. இருகுறில். இருகுறில் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறை. நிறைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்மளுக்கு மலர் அப்படின்ற வாய்ப்பாடை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நிறை அப்படின்னா வந்து நம்மளுக்கு மலர். அது மாதிரி நான் எல்லாமே சொல்றேன். நேர்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு நம்மளுக்கு நாள். நிறைல முடிஞ்சதுன்னா மலர். அடுத்து பாத்தீங்கன்னா நேர்வு. காசு, நிறைவு, நம்மளுக்கு பிறப்பு. இந்த மாதிரி எந்த வாய்ப்பாடை கொண்டு முடிஞ்சிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம கண்டிப்பா வந்து எழுதணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த திருக்குறள் வந்து வடு, அதாவது மலரை கொண்டு முடிஞ்சிருக்கு. மலர் என்னும் வாய்ப்பாடை கொண்டு இக்குறட்பா முடிந்துள்ளது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ரைட் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப சுலபமா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து மீண்டும் மீண்டும் நிறைய திருக்குறளை வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அழகிடுதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுரை. கட்டுரை பாத்தீங்கன்னா நம்ம படிக்காம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு கட்டுரைக்கெல்லாம் கொஸ்டின் வந்து படிங்க. கட்டுரை வந்து எது கேட்டிருக்காங்க? குடிநீர் வசதி வேண்டியா, பேருந்து வசதி வேண்டியா, நூலக வசதி வேண்டியா, அப்படி அவங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் வரிக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்க அதவே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டில வந்து நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. குடிநீர் வசதி வேண்டுதல், குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அனுப்புனர். அனுப்புனர் போட்டு நீங்க அ அ அ அ அ அ இ இ இ அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 2 கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெறுநர். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நகராட்சி ஆணையர் இருக்கா, இல்ல வந்து நம்ம மாவட்ட ஆட்சியாளர் இருக்கா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மாவட்ட ஆட்சியாளரை வச்சுக்கிறேன். அப்போ பெறுநர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவங்க எங்க இருப்பாங்க? அலுவலகத்துல இருப்பாங்களா? சோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மாவட்டம் பேர் எழுதுங்க. இல்லன்னு வச்சோங்க அங்கே வந்து போட்டு நீங்க புள்ளி வச்சிருங்க. ரொம்ப மறக்க கூடாது. 2 கமா யூஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பெறுநர். அடுத்து பாத்தீங்கன்னா பொருள். பொருள் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைட்டில் நீங்க கொடுத்துருந்தீங்க பாத்தீங்களா, அதவே நீங்க எடுத்து எழுதலாம். இப்போ குடிநீர் வசதி வேண்டுதல் அது உங்களுக்கு பொருள். தென் அடுத்து பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டர் நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எழுதலாம். எங்க ஊர்ல உள்ள தண்ணி பஞ்சம் இருக்கு, நாங்க இவ்வளவு பேர் இருக்கும், தண்ணீருக்காக பாத்தீங்கன்னா நிறைய தூரம் போய் நம்ம எடுத்துட்டு வரதா இருக்கு. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு குடிநீர் வசதி எங்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நன்றி, இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள. நீங்க நேம் எழுதினாலும் சரி, இல்லைன்னு வச்சுக்கோங்க சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா உரைமேல் முகவரின்னு எழுதுங்க. உரைமேல் முகவரி எழுதிட்டு நீங்க பெறுநர்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் பண்ணலாம். இப்படி நீங்க எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைட்டில் இப்ப அனுப்புனர், பெறுநர் அப்படி ஒவ்வொரு இது கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க மிஸ்டேக் பண்ணிருந்தா கூட 5க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் வந்து கொடுப்பாங்க. சோ எந்த நம்ம கட்டுரை வந்தாலும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாம அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு படிவம். படிவம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாட புத்தகத்துல வெறும் 4 படிவம் தான் இருக்கு. சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த படிவத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து போட்டு பாருங்க. படிவத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் தெளிவு பெற்றுட்டு நல்லா பாருங்க. அப்புறம் எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த படிவம் என்ன வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஆன்சர் ஷீட்ல பாத்தீங்கன்னா 4 படிவம் கொடுத்திருப்பாங்க. சோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எந்தெந்த படிவம் அப்படின்னு தெளிவா பாத்துக்கோங்க. படிவத்தை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவா பாத்துக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா படிவத்துல நீங்க 5 அவுட் ஆஃப் 5 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அணி வெறும் 5 அணி தான் இருக்கு. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த 5 அணில இருந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணி வந்து கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தக பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நாமளே தாங்க ரைட் பண்றது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
நான் என் பள்ளியில இப்படி இருப்பேன், நான் என் வீட்டுல இப்படி இருப்பேன் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எழுதுதான் நமக்கு நிற்காதற்கு தக. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த காட்சியை கண்டு கவிதை எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல அப்படின்னா உங்க கருத்துக்கள் எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. சோ அந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா படிச்சிடணும். அந்த பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கவிதை தோணுதோ நீங்க எழுதலாம். நம்மளுக்கு 5 மார்க் கொடுக்குற வேலைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 லைன் வந்து எழுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது கருத்து எழுத சொன்னாங்க, நீங்க எது வேணாலும் எழுதலாம். சோ அதுவும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 or 8ஓட அதிகமா நீங்க வந்து எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மதிப்பெண் வினாக்கள். 8 மதிப்பெண் வினாக்களும் அதே மாதிரி தாங்க. நம்மளுக்கு 8 மதிப்பெண் வினாக்கள் தலைப்புகள் அவங்களே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு குறிப்பு சட்டகம் போடுங்க. குறிப்பு சட்டகம் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க லைன் பை லைனா எழுதுங்க. இது உங்களுக்கு எது முக்கியமா தோணுதோ அதை வந்து நீங்க டைட்டில் வந்து அதுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முன்னுரைன்னு போடுங்க. முன்னுரைன்னு போட்டு அந்த குறிப்பு சட்டத்தில் நீங்க எதெல்லாம் எழுதுறீங்களோ அதை அப்படியே எழுது. இவற்றை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அப்படி மட்டும் எழுதிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் நீங்க வந்து ஒரு பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் பண்ணுங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா முடிவுரைன்னு போடுங்க. முடிவுரை போட்டு சேம் அதே மாதிரிதான் நீங்க முன்னுரையில் என்ன எழுதுங்க அதவே அப்படி எழுதிட்டு இவற்றை நாம் இக்கட்டுரையில் கண்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சப்டிவிஷனுக்கு ஒவ்வொரு மார்க் 1/2 மார்க் கொடுத்தா கூட 8 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா 35 மார்க் இல்லைங்க 50 மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் ஹார்டர் பண்ணா 50க்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சோ படிக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. படிச்சுட்டு மீண்டும் நல்லா எழுதி பாருங்க. தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லா சப்ஜெக்ட்கான வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதுல போய் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ நன்றி, வணக்கம்.